செய்திகள். அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பதவி விலக கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த ஊழியர்களுக்கு பணிக்கொடை வருங்கால வைப்பு நிதி வழங்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இன்று காலை 11:30 மணியளவில் கடற்கரை சாலை அம்பேத்கர் மணிமண்டபம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்கள் தலைமை வகித்தார். அவைத்தலைவர் SP சிவக்குமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, MLA பொருளாளர் செந்தில்குமார், MLA மாநில இளைஞரணி அமைப்பாளர் L சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கர் அவர்களின் புகைப்படத்தை கையில் ஏந்தி அவரை அவமதித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் மாநில துணை அமைப்பாளர் AK குமார், தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தாட்டி சரவணன், தலைமை செயற்குழு JVS ஆறுமுகம், அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், தங்கவேலு, வேலவன், சண்முகம், ரவீந்திரன், இளம்பருதி, பிரபாகரன், செந்தில்குமார், மாறன், அமுதாகுமார், நர்கிஸ், தொகுதி செயலாளர்கள் MR திராவிடமணி, ரா சக்திவேல், சீதாராமன், பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், சபரிராஜன், சிவக்குமார், ஆறுமுகம், வடிவேல், மோகன், சக்திவேல், ராதாகிருஷ்ணன் அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவர் அணி SP மணிமாறன், இலக்கிய அணி சீனு, மோகன்தாஸ், அண்ணா அடைக்கலம், வழக்கறிஞர் அணி பரிமளம், மகளிரணி காயத்ரி ஸ்ரீகாந்த், மகளிர் தொண்டரணி சுமதி, தொண்டரணி வீரன் என்ற வீரையன், விவசாய அணி குலசேகரன், மீனவர் அணி கோதண்டபாணி, ஆதிதிராவிடர் நலச்சங்க குழு ஆறுமுகம், பொருளாளர் அணி அருண்குமார், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹலீஸ் மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணை தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பதவி விலக கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர். மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசியதை கண்டித்தும் பதவி விலக கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியல் போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, புதுச்சேரி மாநில பொருளாளர் தமிழ் மாறன், தலைமை நிலைய செயலாளர், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், தலைமை அலுவலக செயலாளர் மற்றும் தொகுதி செயலாளர், துணைநிலை அமைப்பு மாநில செயலாளர், மகளிர் விடுதலை இயக்கம் மாநில அமைப்பு பொறுப்பாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பியும் சாலை மறியலில் ஈடுபடுவதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த ஊழியர்களுக்கு பணிக்கொடை வருங்கால வைப்பு நிதி வழங்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம். பாண்டெக்ஸ் நிறுவனத்தில் கடந்த 25 ஆண்டு முதல் 35 ஆண்டுகள் வரை பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 2018 முதல் இதுநாள் வரை ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த ஊழியர்களுக்கு சம்பளம், பணிக்கொடை, வருங்கால வைப்பு நிதி இவற்றின் நிலுவையில் உள்ள தொகையை வழங்க கோரி பாண்டெக்ஸ் தட்டாஞ்சாவடி தலைமை அலுவலகம் முன்பு இந்த கோரிக்கையினை உடனடியாக அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாண்டெக்ஸ் நிறுவனத்தின் கடந்த 25 முதல் 35 ஆண்டுகள் வரை பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 2018 நிலுவைத் தொகை அனைத்தையும் வழங்க கோரி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் கடிதங்கள் கொடுத்தும் இந்நாள் வரை எவ்வித வழிவகையும் செய்யவில்லை. ஆர்ப்பாட்டத்தில் பாண்டெக்ஸில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கொசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவசங்கர் மனைவி ஓய்வு பெற்ற ஆசிரியர் நலாயினி தேவி 18ஆம் தேதி இயற்கை எய்தினார். அம்மையார் தனது இறப்புக்கு முன்பே பேரனிடம் தனது இறப்புக்கு பின் தனது உடல்களை தானமாக வழங்க வேண்டுமென்று கூறியுள்ளார்.
அவர்களின் மகன் ராஜேஷ் கண்ணா தனது தாயின் விருப்பப்படி உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்குவதற்காக முன்வந்து ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனாரை தொடர்பு கொண்டார். அவரின் வழிகாட்டுதலின்படி அம்மையாரின் குடும்பத்தினர் ஒப்புதலுடன் அவரின் கண்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை கண் வங்கிக்கு தானமாக வழங்கப்பட்டது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், ஆயுட்கால உறுப்பினர் ராஜசேகரன், இரத்த தானம், கண் தானம், உடல் தானம், பதிவு ஆலோசகர் கந்தசாமி மற்றும் குடும்பத்தினர், நண்பர்கள், தன்னார்வலர் ஞானவேல், முரளி இணைந்து அவரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தி கண் தானம், உடல் தானம் அவசியத்தை எடுத்து கூறி நன்றி தெரிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்பு கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அம்மையாரின் குடும்பத்தினர் விருப்பத்தின்படி உடல் தானமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளேன். புதுச்சேரி மாநில சட்டமன்ற சபாநாயகரை நீக்குவதற்கான தீர்மானத்தை நகர்த்துவதற்கான இந்த அறிவிப்பை உங்கள் மதிப்புமிக்க அலுவலகத்திற்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை நீக்குவதற்கான தீர்மானம் மற்றும் அமைச்சர்கள் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற அத்தியாயம் 253 படி 1966 ஆண்டு பாண்டிச்சேரி சட்டமன்ற நடைமுறை மற்றும் நடத்தை விதிகள் மற்றும் 1963 ஆண்டு யூனியன் பிரதேசங்கள் ஆட்சி சட்டத்தின் 7C உடன் வாசிக்கப்படும் மூலம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். எந்த ஒரு சட்டமன்றத்தின் சபாநாயகரின் பங்கு ஆளப்படும் சமூகத்தின் நலனுக்கான உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் சார்பின்றி மற்றும் பாகுபாடு இல்லாமல் செயல்படுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மிக உயர்ந்த ஒழுக்கத்தை கோருகிறது. சபாநாயகரின் செயல்பாடு பெரும் சமூகத்தின் நுண்ணிய பிரதிநிதித்துவமாக திகழும் சட்டமன்றத்தின் மனசாட்சியை பாதுகாக்கும் அந்தரங்கமான நடுநிலைத்தன்மை மற்றும் தவறான நீதியுடன் பொதிந்திருக்க வேண்டும். புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் பதவியின் புனித தன்மையை அவமதிக்கும் வகையில் செயல்படுவதால் இந்த தீர்மானம் அவசர தேவையாக கருதுகிறேன். இந்த சட்டமன்றத்தின் சபாநாயகர் புதுச்சேரி சட்டமன்றத்தின் உறுதிப்படுத்துதல் குழுமத்தின் தலைவர் பதவியில் இருந்து என்னை நீக்கியதன் மூலம் முழுமையான சார்பு மற்றும் பாகுபாடுடன் செயல்பட்டுள்ளார். இது அவரது தனிப்பட்ட நோக்கத்தையும் பழிவாங்கும் தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. இது மிகவும் நியாயமான மற்றும் நடுநிலையான செயல்பட வேண்டிய சபாநாயகரின் பங்குக்கு ஒத்ததல்ல. மேற்படி இந்த காரணம் தனிப்பட்ட முறையில் கூறும் குற்றச்சாட்டாக கருதப்படக்கூடாது. நிர்வாகத்தின் நீதி இல்லாத பார்வையில் இருந்து மதிப்பிடப்பட வேண்டும். தற்போதைய சபாநாயகரின் போக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாக உள்ளது மற்றும் அமைச்சரவையின் பங்கை மீற முயற்சிக்கிறது. இதன் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் நிழல் முதலமைச்சராக செயல்படுகிறார். தனது அரசியலமைப்பு கடமைகளின் மீது எந்த அரசியல் சாயத்தையும் பூசிக்கொள்ளக்கூடாது என்ற தனது அரசியலமைப்பு கடமையை மீறுகிறார். தற்போதைய சபாநாயகர் பொதுக்கணக்கு குழு மற்றும் மதிப்பீட்டு குழு தலைவர் பதவியை அபகரித்து அரசியல் அமைப்புக்கு முரணான துணிச்சலுடன் செயல்பட்டுள்ளார். மேற்கூறப்பட்ட குழுக்களின் முதன்மை பங்கு மத்திய தணிக்கை அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்து சட்டமன்றத்தின் தளத்திற்கு முன் அறிக்கை சமர்ப்பிப்பதாகும். சபாநாயகரின் பங்கு சட்டமன்றத்தின் தளத்திற்கு முன் சமர்ப்பிக்கப்பட்ட அத்தகைய அறிக்கையை மதிப்பிடுவதாகும். அதே சமயம் தற்போதைய சபாநாயகர் மத்திய தணிக்கை குழுவை தலைமை தாங்கியுள்ளார். இதன் மூலம் அரசியலமைப்பு விதிமுறைகளை மீறி எந்த ஒரு சட்டத்தின் சபாநாயகர் பதவியிலும் முன்னோடி இல்லாத எடுத்துக்காட்டை உருவாக்கி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சபாநாயகர் பதவி எனது மதிப்பை இழந்துள்ளார். தற்போதைய சபாநாயகர் புதுச்சேரி பிரதேசத்தின் அரசியல் அமைப்புகளையும் அதிகாரிகளையும் பொது கவனத்திற்காக எந்த ஒரு முக்கியமான அழைப்பிலும் தனது படத்தை திணிக்க வலியுறுத்துகிறார். இது சபாநாயகர் பதவியின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடுகிறது. இந்த காரணங்களை புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் பதவியின் செயலிழப்பை வெளிப்படுத்துகிறது. இது தற்போதைய சபாநாயகரின் போக்கால் ஏற்பட்டது. மேற்கண்ட காரணங்களுக்காக தற்போதைய புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகரை நீக்குவதற்கான இந்த இயக்க அறிவிப்பை சட்டமன்ற தளத்திற்கு முன்வைத்து 1966 ஆண்டு பாண்டிச்சேரி சட்டமன்ற முறை மற்றும் நடத்தை விதிகள் மற்றும் 1963 ஆண்டு யூனியன் பிரதேசங்கள் ஆட்சி சட்டத்தின் 7C உடன் வாசிக்கப்படும் மூலம் சட்டப்பூர்வமாக வேண்டிய உங்கள் மதிப்புமிக்க அலுவலகத்தின் கவனத்தையும் தலையீட்டையும் கோருகிறது என தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சின்னபாபு சமுத்திரத்தில் மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. பாராளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சின்னபாபு சமுத்திரத்தில் மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம் வானூர் சாலை சந்திப்பில் இருந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் கட்சி கொடி ஏந்தி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் கோஷமிட்டபடி சின்ன பாப்பு சமுத்திரம் ரயில் நிலையம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து காலை 8:37 மணிக்கு விழுப்புரம் நோக்கி வந்த பயணிகள் ரயிலை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் தலைமையில் நடந்த போராட்டத்திற்கு கட்சியின் மாநில துணை செயலாளர்கள் பாதச்செம்மல், வர்மா செந்தமிழ் அரசு, கோமு பாவனன், வானூர் தொகுதி செயலாளர் பால்வண்ணன், வடக்கு ஒன்றிய செயலாளர் நா தமிழ்செழியன், மைய ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்குடி, ஒன்றிய பொருளாளர்கள் கிட்டு, தனசேகரன், விடுதலை செல்வன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தொல் இனியவன், புஷ்பகாந்தன், மாநில வழக்கறிஞரணி துணை செயலாளர் பிரபு வளவன், மாவட்ட பொருளாளர் நாகஜோதி சிவா, பத்ம பிரபு வளவன், மாவட்ட அமைப்பாளர் தனசேகரன், மாவட்ட துணை அமைப்பாளர் மருதூர் வள்ளல், கொத்தம்பாக்கம் முகாம் செயலாளர் இளங்கோ, நிர்வாகிகள் பூவிழிதாசன், சரத் சுரேஷ், கருணாகரன், விஜய் விருமாண்டி வேலு உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 3 பெண்கள் உட்பட 70 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த போராட்டம் காரணமாக பயணிகள் ரயில் 10 நிமிடம் காலதாமதமாக சென்றது. தொடர்ந்து அவதூறு பரப்பி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியையும் அதன் தலைவர்களையும் திமுக உள்ளிட்ட கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் வன்மையாக கண்டிக்கிறோம். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் பாரத ரத்னா டாக்டர் B.R. அம்பேத்கருடைய பெருமைகளை பேசியதை தவறாக மக்கள் மத்தியில் சித்தரித்து கொண்டு போராட்டம் நடத்துகிற காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட ஜால்ரா கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் வன்மையாக கண்டிக்கிறோம். வணக்கம். சட்ட மாமேதை பாரத ரத்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் புகழ் போற்றுவோம். நேற்றுக்கு பாராளுமன்றத்தில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் பேசும்போது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நம் நாட்டிற்காக அர்ப்பணித்த தியாகங்களை பற்றியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் அர்ப்பணித்த அந்த மாபெரும் செயலை பற்றியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக பொறுப்பேற்றது அந்த 12 காலத்தில் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு என்னென்ன பெருமைகளையும் அவர் வாழ்ந்த இடங்கள், வளர்ந்த இடம், விளையாடிய இடம், படித்த இடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை நினைவு சின்னங்களாக, நினைவு மண்டபங்களாக, அதே சமயத்தில் மணிமண்டபங்களாக பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு அம்பேத்கர் சிலையை நிறுவிய அந்த விதத்தை பற்றியும் வேறு எந்த கட்சியாலும் ஆட்சியாலும் 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி செய்ய முடியாதை அம்பேத்கர் அவர்களுக்கு பெருமை தேடித்தராத விஷயங்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அரசு செய்ததை சுட்டி காட்டி பேசும்போது தேவையில்லாத இந்த காங்கிரஸ் கட்சி பொய்யான ஒரு அவதூறுகளை பரப்பிக்கொண்டு பாராளுமன்றத்தில் அமித்ஷாஜி பேசியதை தவறாக மக்கள் மத்தியில் எடுத்து சென்று போராட்டம் என்ற பெயரில் ஒரு பொய் மூட்டைகளை அவுத்து கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்ம நாட்டில் தேர்தலில் ஒரு காலத்தில் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடந்தது. ஆனால் இந்த நிலையை மாற்றினது யாருன்னா 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி தான். அடிக்கடி 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி பல்வேறு மாநிலங்களை ஆட்சியை கலைத்தது. அதன் காரணமாக தான் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் இப்போ தனித்தனியாக வெவ்வேறு காலகட்டம் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது காங்கிரஸ் கட்சி தான். இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சியை பெருமையை பற்றி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்து அதை நிறைவேற்றுவதற்காக
பேசுகின்ற நிகழ்வில் அம்பேத்கரை பெருமையாக பேசும்பொழுது அதை தவறாக மக்கள் மத்தியிலே காங்கிரஸ் கட்சி பொய்களை பரப்புவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி பொய்யை பரப்புறத தயவுசெய்து நிறுத்திங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு செய்யாத துரோகமே கிடையாது. அவர் மிகவும் கழக பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் உப்பனாறு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுமான பணியில் நடைபெற்ற ஊழல் மீது சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் அவர்கள் உத்தரவிடக் கோரியும், பொதுமக்கள் நலன் கருதி மேம்பால கட்டுமான பணியை விரைந்து முடிக்க ஆளும் அரசை வலியுறுத்தியும் ஆட்டுப்பட்டி உப்பனாறு கழிவுநீர் கால்வாய் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் அவர்கள் தலைமை தாங்கினார். மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை தட்டாஞ்சாவடி முருகா தியேட்டர் அருகே ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உள்ளது. விவசாயிகள் மற்றும் அங்கு பணியாற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் வாகனங்கள் நிறுத்துவதை விட சம்பந்தமே இல்லாத வெளியாட்கள் இந்த அலுவலக காம்பவுண்டில் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பல்வேறு வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கின்றனர். விவசாயிகள் பொருட்களை ஏற்றி கொண்டு வரும் வாகனத்துக்கு இடையூறாக அங்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வருவதால் விவசாயிகள் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் வெளியாட்கள் பல நாட்களாக அங்கு வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்று வந்து திரும்பி பார்த்தால் அவர்கள் வாகனங்கள் திருடப்படுவதாக கூறப்படுகிறது. அது சம்பந்தமாக புகார் கொடுத்தாலும் வாகனங்களை போலீசார் கண்டுபிடித்து தர மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஏனெனில் அந்த அலுவலகத்தின் காம்பவுண்டில் சிசிடிவி கேமரா பொருத்தாமல் இருப்பதால் திருடு போன வாகனங்களை உடனடியாக கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. அதேபோல் அந்த அலுவலகங்களில் பல்வேறு கட்டிடங்கள் சேதமாகி அதிகாரிகள் பயன்படுத்தாமல் விடப்பட்டதால் அந்த கட்டிடங்களில் மரம், செடி, கொடிகள் வளர்ந்து புதர் மடிந்து கிடப்பதால் அந்த கட்டிடத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவி சட்டத்துக்கு புறம்பான பல்வேறு செயலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட வடக்கு போக்குவரத்து காவல் நிலைய அதிகாரிகளும் மற்றும் கோரிமேடு தன்வந்திரி காவல் நிலைய அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் மினி பஸ் நேற்று மாலை 4 மணியளவில் ஓடைவேலி ரோட்டில் வந்து கொண்டிருந்த பொழுது திடீர் புகைமூட்டமாக வந்தது. பொதுமக்கள் அனைவரும் பயத்தினால் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓட்டம் பிடித்தனர். டிரைவரும் கண்டக்டரும் பயத்தினால் என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் வண்டியை ஆஃப் செய்ய முடியாமல் திணறினர். பின்னர் சாதுரியமாக செயல்பட்டு வண்டியை நிறுத்தி பெரும் விபத்தை தடுத்தனர். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 2025 ஆண்டுக்கான தினசரி நாள்காட்டியினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் புதன்கிழமை மாலை 7 மணியளவில் காந்தி வீதி, சண்முக வேலாயுத முதலியார் வீதி அருகில் உள்ள கங்கை விநாயகர் திருக்கோவிலில் அரிசி மற்றும் வெல்லம் போன்ற பொருட்களுடன் தினசரி நாள்காட்டியினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள் என பலர் உடனிருந்தனர். அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பதவி விலக கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற மற்றும் இறந்த ஊழியர்களுக்கு பணிக்கொடை வருங்கால வைப்பு நிதி வழங்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம்.